இதுல வந்து 2500 ரூபா மாசம் மகளிர் கொடுக்குறாங்க. 1000 ரூபா குடுக்கறதுக்கே வருமானம் பத்தலைங்கிறாங்க தமிழ்நாட்டுல. 2500 ரூபா எங்க இருந்து கொடுப்பாங்க? அப்புறம் தாய்மாமன் திட்டம் வந்திருக்கு. தாய்மாமன் திட்டத்துக்கு இப்போ வருஷத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு சொன்னா ஒரு 10,000 குழந்தைங்க பிறக்குதுன்னு வச்சுங்க. அவங்களுக்கு எங்க இருந்து கொடுப்பாங்க? அப்ப கல்யாணம் சீரு அதெல்லாம் எங்க இருந்து கொடுப்பாங்க? கஜானோட காசு இல்லைங்கிறப்ப எங்க இருந்து கொடுப்பாங்க? 2500 ரூபா கொடுக்கும்ல. அப்ப அதெல்லாம் எப்படி செய்வாங்க? அதெல்லாம் செய்ய வேணாம். மகளிருக்கு வந்து சின்ன பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு வேணும். மக்கள் இப்ப எப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். என்னெல்லாம் தத்தாய் குட்டி இந்த குட்டியை போட்டுட்டு மாமா மச்சான மரட்டேன்னு போடலான்னா தாத்தா நான் செத்து போடுவேன், போடலாமா நான் செத்து போடுவேன்னு சொல்லி சொல்ல சின்ன பிள்ளையோட தான் போட்டு அவரை ரசிகராக கொண்டுட்டு வந்துட்டாங்க. இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைய இடத்துல பெண்களுக்கு அல்ல நிறைய பாதுகாப்பு இருக்கு. எங்க எல்லாம் தான் செத்துக்கிட்டு இருக்காங்களே, எங்க பாதுகாப்பு இருக்கு? இந்த பாருங்க, அவர் வந்ததுல நம்ம 34 50 பொம்பளை பிள்ளை சேர்த்துருக்கு. ஆனா அவங்க ஆட்சியில வந்ததுல இருந்து எல்லாம் கொலையும் கொள்ளையும் தான் இருக்கு. இப்போ 3 வயசு குழந்தைங்க 4 வயசு குழந்தையெல்லாம் கற்பழிக்கிறானுவான். அதுக்கு முன்னாடி அந்த வேலைக்கே இடம் இல்லை. இது மாதிரிக்கெல்லாம் நடக்குது. இதெல்லாம் தட்டி கேட்கணும். அவங்க குழந்தையெல்லாம் சின்ன குழந்தை இசுவு கர்ப்பமான பொம்பளை போகுது. அதற்கு வந்து நக்கல் நையாண்டி பண்றானுங்க. யார் பண்ற? அதே விஜய் மக்கள் உள்ளவன்னா. இந்த தண்ணி திறந்தோட காலங்கள்லாம் மாறி போய் இப்போ ரொம்ப விவசாயிகள் ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. 100 நாள் வேலை கூட கிடையாது சார். இந்த பகுதியில் 100 நாள் வேலை கூட கொடுக்கல. சிறு விவசாயிகள் ரொம்ப சிரமப்படுறாங்க. விவசாயிகள்லாம் பயங்கரமான பாதிப்பான ஒரு சூழ்நிலை இருக்கு சார். இப்போ இன்னைக்கு இருக்கிற டிமாண்ட்ல என்னன்னு கேட்டால் கரண்ட் கூட சரியா கிடைக்கிறது கிடையாது. கரண்ட் கூட ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பெரிய கஷ்டமான சூழ்நிலை. கரண்ட் கூட கிடைக்கல இங்க விவசாயத்துக்கு. டிவியில பாக்குறதுக்கு எங்க பார்த்தாலும் வந்து பொண்ணை வந்து சின்ன குழந்தையெல்லாம் வந்து கற்பழிச்சு இருக்கிறாங்க. அந்த அப்படிங்கிறாங்க. பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் மாறாங்க. அது வந்து பாக்குறதுக்கு எங்களுக்கு வந்து விஜய் வந்து வாய் திறந்து அவங்க மக்களுக்கு சொன்னாதான் தெரியும் எங்களுக்கு. என்ன ஒண்ணுமே ஆகல சார். மக்களுக்கெல்லாம் ரொம்ப திண்டாட்டத்துல நிற்க சார். ரொம்ப 2 வருஷமா குருவை போட்டோம், மெரிச்சா இருந்தது. இந்த வருஷம் குறையில ஒன்றும் இல்லை. எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. மாதம் 2000 ரூபா 2500 ரூபா தரனாரு, அதுவும் கொடுக்கல. ஸ்டாலின் கொடுத்த 1000 ரூபா தான் கொடுக்குறாரு. இவர் எதுவுமே எங்களுக்கு கொடுக்கல. இனிமேல் நான் அதை பார்க்க போறேன் இதை பார்க்க போறேங்கிறாரு. இன்னுமே இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு வேஸ்ட் தான் இது. ஆமா, மக்கள் இப்ப எப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். என்னெல்லாம் தத்தாய் குட்டி இந்த குட்டியை போட்டுட்டு மாமா மச்சான மரட்டேன்னு போடலான்னா தாத்தா நான் செத்து போடுவேன், போடலாமா நான் செத்து போடுவேன்னு சொல்லி சொல்ல சின்ன பிள்ளையோட தான் போட்டு அவரை ரசிகராக கொண்டுட்டு வந்துட்டாங்க. இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைய இடத்துல பெண்களுக்கு அல்ல நிறைய பாதுகாப்பு இருக்கு. எங்க எல்லாம் தான் செத்துக்கிட்டு இருக்காங்களே, எங்க பாதுகாப்பு இருக்கு? இந்த பாருங்க, அவர் வந்ததுல நம்ம 34 50 பொம்பளை பிள்ளை சேர்த்துருக்கு. அங்க இங்கேயும் பஸ் ஆக்சிடென்ட் ஆகுது. என்ன பண்ண முடியும்? இன்னும் ஒண்ணுமே வாய திறக்க மட்டும் பொம்பை மாதிரிக்கும் ஆட்டிக்கிட்டே தலையை ஆட்டிக்கிட்டே இருக்காரு. விஜய்க்கு எதுவும் தெரியலன்னு நினைக்கிறேன். தெரியல, அவருக்கு தெரியல. சும்மா அவர் சினிமா நடிகர் மாதிரிக்கே இருந்துக்கிட்டு கொஞ்சம் இது பண்ணிட்டு இருக்கிறாரு. மக்கள் வந்து ஓட்டு போட்டு தப்பு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா தப்பு பண்ணிட்டாங்க. ஐயா வணக்கங்கய்யா. ஐயா போன வாட்டி டிஎம்கே கவர்மெண்ட் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே இருந்துச்சு. இப்ப புதுசா விஜய் அவர்களை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்களோட செயல்பாடு, இந்த அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்களோட செயல்பாடு எப்படி இருக்கு? ஒரு மாசம் காசம் அவங்க ஆட்சி முடிஞ்சிருக்கு. விவசாயிகள் நல்லா இருக்கீங்களா? செழிப்பா இருக்கீங்களா? எப்படி இருக்கு சார்? விவசாயிங்கிற போது விவசாயி இந்த வந்து பக்கத்துல நாகை மாவட்டத்துல வந்து தண்ணி வந்து மேட்டூரோட தண்ணி தான். வேற விவசாயத்துக்கு ஒன்றும் கிடையாது. இங்க இப்போ பாசன வாய்க்கால தண்ணி வந்தாதான் சார் விவசாயம் பண்ணலாம். இங்க அந்த தண்ணி தான் நம்பியிருக்கோம். நாங்கள் மேட்டூர் தண்ணி தான் நம்பியிருக்கோம். இப்போ குருவை போன வருஷம் 2 வருஷத்துல திமுக ஆட்சியில் குருவை 2 போகம் போட்டு அறுத்து நல்லா கண்டுமுள் பண்ணிடுவோம். விவசாயம்லாம் செழிப்பாக இருந்தோம். இப்போ இந்த வருஷத்தில் வந்து இப்போ அந்த தண்ணி திறந்தோட காலங்கள்லாம் மாறி போய் இப்போ ரொம்ப விவசாயிகள் ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. 100 நாள் வேலை கூட கிடையாது சார். இந்த பகுதியில் 100 நாள் வேலை கூட கொடுக்கல. சிறு விவசாயிகள் ரொம்ப சிரமப்படுறாங்க. விவசாயிகள்லாம் பயங்கரமான பாதிப்பான ஒரு சூழ்நிலை இருக்குது சார். இப்போ இன்னைக்கு இருக்கிற டிமாண்ட்ல என்னன்னு கேட்டால் கரண்ட் கூட சரியாக கிடைக்கிறது கிடையாது. கரண்ட் கூட ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பெரிய கஷ்டமான சூழ்நிலை. கரண்ட் கூட கிடைக்கல இங்க விவசாயத்துக்கு. முன்னாடி விவசாயத்துக்கு முழுசாவே தண்ணி தரணும்னு சொன்னாங்க. அந்த தண்ணி கிடையாது இப்போ. அதனால மக்கள் ரொம்ப 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 சிரமப்பட்டு இருக்காங்க. 100 நாள் வேலை கூட சுத்தமாக எடுத்துறேன்னு சொன்ன. இப்போ 150 நாள் தரணும்னு சொன்னா தரலையே. இதுவரை வேலையை கொடுக்கல. முன்னாடி உள்ளதை பண்ணவும் இல்லை. இப்போ ஒரு வருஷம் கூட்டுறவு விவசாயத்துல கடன் வாங்கினவங்க வந்து 75,000 போட்டு தள்ளுபடி சொல்லியிருக்காங்க. அது எப்படி தள்ளுபடி பண்ண முடியும்? நான் ஒரு 5 ஏக்கர் சாடு போடணும், எனக்கு உள்ளது எல்லாம் முழுமையாக தள்ளுபடி பண்ணா விவசாயம் நல்லா இருக்கலாம். எனக்கு மட்டும் தள்ளுபடி பண்ண முடியும்? ஒரு சின்ன ஒரு ஏக்கர் வச்சு தள்ளுபடி பண்ணிருக்காங்க. இப்போ நான் எப்படி இப்படி வாழ்வாதாரம் எப்படி பண்ண முடியும்? ரொம்ப சிரமப்பட்டு இருக்கு சார். இருக்க ரொம்பவும் சிரமமா இருக்கு. தட்டுப்பாடுங்கிறது எல்லாமே விலைவாசிகள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சித்தத்துக்கு அதிகமாக தான் போயிட்டு இருக்கு. காய்கறி கூட வாங்க முடியல. டீசல் விலை ஏற்றிட்டுங்கிறாங்க, பெட்ரோல் விலை ஏற்றிட்டுங்கிறாங்க. சாதாரண டிராக்டர்காரவங்களை போய் எனக்கு உழவு விழுணும்னா ஏக்கருக்கு 3000 கொடுறாங்களாப்பா. விவசாயி ஒரு டிராக்டர் வச்சு 1 ஏக்கருக்கு 3000 பணம் கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறது?
பெட்ரோல் விலை டீசல் விலை ஏறினதுக்கு விவசாயம் என்ன பண்ண முடியும்? விவசாயத்துக்கு ஏதாவது ஒரு மானியம் ஏதாவது செய்யணும் சார். அப்போதான் விவசாயம் பண்ண முடியும். விவசாயங்கிறது ரொம்ப சிரமமான இதாக இருக்குது. நான் சாதாரண ஒரு சின்ன விவசாயம் சார். இந்த பாருங்க, இந்த இடம் வெள்ளரி போட்டிருக்கேன். இது 10 வருஷமா இங்கே தான் போட்டிருக்கேன். இது வந்து என்னால் முடிஞ்ச அளவு செஞ்சுருக்கேன். இது என்ன, நான் ஒரு விவசாயம் போது எல்லாரும் விவசாயி தான் இருக்கிறவங்க பூரா எல்லாம் 1 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர் வச்சுருக்காங்க. பெரிய விவசாயிக்கு பூரா நிலத்தை விட்டு கொடுத்துட்டாங்க. பெரிய முதலாளித்துவம் பூரா நிலத்தை விட்டு கொடுத்துட்டு வெளியேறிட்டாங்க. நீங்கள் பண்ணி விவசாயத்தை பண்ணி பாருங்க, லாஸ் வருது, ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க மாவுக்கு விழுது படத்தை வாங்கிட்டு வெளில கிளம்பிட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இப்போ இருக்குய்யா. வந்த பிறகு இதெல்லாம் சரியாகும்னு நினைச்சீங்களா? இதெல்லாம் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இல்லையா. நிச்சயமான 100% வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் சொல்ற கடமையே செய்யலையே. இப்போ அவர் சொன்ன கடமையை செய்யவே இல்லை. நிறைவேற்றல, இதுவரை நிறைவேற்றல. அவர் சொன்னவர் ஒண்ணு கூட செய்யலன்னா. முதல்வர் விஜய் வந்து நிறைய திட்டங்களை அறிவிச்சாங்கல்ல, அதெல்லாம் நிறைவேற்றுவாங்களா? டாஸ்மார்க் எல்லாம் மூடுறேன்னு சொன்னாங்க, மூடிட்டாங்களா அவங்க பகுதியில்? இன்னும் மூடே இல்லை சார், இன்னும் மூடே இல்லை. ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம். என்னென்னமோ தர்றேன்னு சொன்னாங்க, பல தானியங்கள்லாம் தர்றேன்னு சொன்னாங்க மக்களுக்கு தீருன்னு. அதுவும் செய்யல. 5 சிலிண்டர் தர்றேன்னு சொல்லி இருக்கிறாங்க, அதுவும் கிடைக்கல. இந்த தூர்வாரி சார், மெயினாக விவசாயத்துக்கு வந்து தூர்வாரி நான் செஞ்சாதான் தண்ணி வரும். கவர்மெண்ட் மேட்டூர் அணை தண்ணி இல்லைன்னா எங்களுக்கு வந்து கீழ்த்தஞ்சையில் வந்து நாசமாக தான் சார் போவோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை சார். இந்த வந்து தான் விஜய் வந்து தான் இந்த அளவுக்கு கீழ்த்தஞ்சை வந்து வீணாக போயிருக்கு சார். விவசாய கடன்ல தான் தள்ளுபடி பண்ணிருக்காங்க, மின்சாரம்லாம் இலவசமாக தரேன்னு சொல்லியிருக்காரு சார். விவசாயம்லாம் வந்து கடன் தர்றேன்னு தள்ளுபடி பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆனால் சிறு விவசாயிகளுக்கு தள்ளுபடி தர்றேன்னு சொன்னாங்க தான், இன்னும் தரல. ஆனால் வந்து சொசைட்டி சம்மந்தமாக தான் தள்ளுபடி பண்ணிக்கிறாங்களே. வந்து நாங்கள் வந்து நாங்களும் வந்து விவசாயம் எடுத்துருக்கோம். விவசாயத்துக்குன்ட்டு இதில் எடுத்துருக்கோம், பேங்கில், கனரா பேங்கில் எடுத்துக்கிறோம். அதெல்லாம் தள்ளுபடிக்கு வேலை இல்லாமல் நிற்கிறோம். கட்டுற கூலிகாரன் தான் அங்கே போய் எடுத்துக்கிட்டு திண்டாட்டத்தில் நிற்கிறோம். அதெல்லாம் எப்படி சார் எங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும்? அதெல்லாம் கிடைச்சா தானே எங்களுக்கு தள்ளுபடி உண்டு. அது இல்லை சார், ரொம்ப சிரமத்தில் இருக்கிறோம். சொசைட்டியில் உள்ளவங்க எடுக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு தள்ளுபடி ஆகிடுது. நாங்கள் வந்து பேங்கில் எடுக்கிறோம், பேங்கில் வந்து தள்ளுபடி பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதையும் செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லா நிம்மதியாக இருக்கும். ஐயா, இப்போ விஜய் ஆட்சியை மறுபடியும் தொடரான்னு நினைக்கிறீங்களா, இல்லை மறுபடியும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை சார், இது வரக்கூடாது சார். இது வந்தாலுமே ஒன்றும் சரியான முறையில் இல்லை. இப்போ அதாவது அனுபவிச்சிருக்கணும். அனுபவிக்காமல் திடீர்னு வந்து போடுறாங்கனாக்கா அதில் வந்து சில மாற்றங்கள்லாம் நிறைய இருக்குது சார். ஆனால் அவங்க ஆட்சியில் இப்போ இந்த வந்ததுலேருந்து எல்லாம் குறையும் கொள்ளையும் தான் இருக்குது. இப்போ 3 வயசு குழந்தையில 4 வயசு குழந்தையெல்லாம் கற்பழிக்கிறானுவான். அதுக்கு முன்னாடி அந்த வேலைக்கே இடம் இல்லை. இது மாதிரிக்கெல்லாம் நடக்குது. இதெல்லாம் தட்டி கேட்கணும். அவங்க குழந்தையெல்லாம் சின்ன குழந்தை இசுவு கர்ப்பமான பொம்பளை போகுது, அதற்கு வந்து நக்கல் நையாண்டி பண்ணுறானுவான். யார் பண்ணுற? அதே விஜய் மக்கள் உள்ளவங்க தான் அதிகமாக பண்ணுறது. வேற யாருமே அந்த அளவுக்கு பண்ணல சார். உள்ளவங்கலாம் பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பெல்லாம் இல்லை சார். பாதுகாப்பு கொடுக்கணும், பெண்களுக்கு தான் முதலிடமா கொடுக்கணும். பாதுகாப்பு வேணும். ஆம்பளை பேர் தான் போகிறப்பயே தாலியாக எடுத்துகிட்டு போனான், ஜெயிலில் தூக்கிட்டு போனான், வெட்டுறான். பைக்கில் போயிட்டே இருக்கிறான், கல்லுன்னு பிடிக்கிட்டு போனான். யாரானா விஜய் ஆள் தான் அனுப்பிட்டு போகிறான். என்ன பண்ண முடியும்? நாங்கள் போகிறதுக்கு அப்புறம் நிற்கிறோம். அப்புறம் ஐயா போய் தேடுறோம், ஸ்டேஷனில் போய் போலீஸ்கார ஐயா அந்த மாதிரிக்கெல்லாம் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட மனு கொடுப்போம். சரி பார்க்குறேன் அப்படின்னு அவங்க நாங்கள் எதை கண்டு தெரியாங்க. அவங்களாம் ஆளை கண்டா தான் பிடிப்பாங்க, ஆள் இல்லைன்னா பிடிப்பாங்கன்னா பிடிக்க மாட்டாங்க. அதனால சார் இந்த பக்கத்துக்கு வந்து 100 நாள் வேலையும் கிடையாது. 100 நாள் வேலை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அதுவும் இல்லாமல் போயிடுச்சு. நாங்கள் எதை கொண்டு பிழைக்கிறதா? இதான் பிழைப்பேன் எங்களுக்கு. நன்றியா. விவசாயத்துல நாங்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டதால உருவாக்கி தண்ணி திறந்து விடுவாங்கன்னு நாங்கள் பார்த்தோம். தண்ணியே திறந்து விடல. நாகப்பட்டினம் ஜெகஜே எல்லாம் வறட்சியா இருக்கு. அப்படியே எல்லாம் பூமி எல்லாமே அப்படியே தான் இருக்கு, பச்சையா இருக்கும். நேரம் பச்சையாவே இல்லை, குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லாததான். இப்போ வந்து அதிகாரி வந்து 2 நாளாக வந்து பார்த்துட்டு போய் தான் தண்ணி வருது. அதனால எங்களுக்கு வந்து விஜய் வந்து அவங்க வாய் திறந்து பேசுனா எங்களுக்கு போதும். மக்களுக்கு வந்து ஏழை மக்களுக்கு வந்து செய்யணும். நாங்கள் வந்து நாகை உள்ள நாங்கள் எல்லாரும் வந்து இந்த கும்பை தாளடி இதுதான் நம்புவோம். வருட வருஷத்துக்கு தான் இந்த 2 பாகம் தான் எடுக்க முடியும். நாங்கள் மறுபடியும் எடுக்க முடியாது. ஆற்றுல எல்லாம் தண்ணியே இல்லாத எல்லாம் வறண்ட பூமியாக இருக்குது. அவங்க கொஞ்சம் விஜய் வந்து வாய் திறந்து பேசுனாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்.
அம்மா இந்த நிறைய பெண் பிள்ளைகள் இருக்காங்களா, உங்க பசங்க இதெல்லாம் வந்து வெளில எங்கேயும் பாதுகாப்பு இல்ல, அதிகமா பாலியல் சீண்டல் நடக்குதுன்னு சொல்லி தொடர்ச்சியா குற்றச்சாட்டு வந்துகிட்டே இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? விஜய் அவர்கள் வந்துட்டாங்கன்னா பெண்களுக்கு தான் முக்கியமா பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொல்லி தான் வந்தாங்க. ஆனா அவங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல. பாதுகாப்பு ஒன்றும் தெரியல. சொல்லு. இல்ல எங்களுக்கு வந்து டிவியில பாக்குறதுக்கு எங்க பார்த்தாலும் வந்து பொண்ணை வந்து சின்ன சின்ன குழந்தையெல்லாம் வந்து கற்பழிச்சு இருக்கிறாங்க, அந்த அப்படின்னு சொல்றாங்க. பெரிய பெரிய அதிகாரிகளாம் மாறாங்க. அது வந்து பாக்குறதுக்கு எங்களுக்கு வந்து விஜய் வந்து வாய் திறந்து அவங்க மக்களுக்கு சொன்னாதான் தெரியும் எங்களுக்கு. கொன்றதுக்கு அப்புறம் தான் அங்கங்க சிறுமிகள் வந்து ரொம்ப சீக்கிரம் பாதிக்கிறாங்க. ஒரு வயசானவங்க தானே அப்படின்னு நம்பியே போக முடியல. அவங்க வெயில தாக்குறாங்க. இதுக்கு ஏதாவது என்ன ஆட்சியில எந்த ஆட்சியில முடிவு எடுப்பாங்கன்னே தெரியல. ஆனா விஜய் தான் வந்திருக்காங்க. ஆனா விஜய் தான் கரெக்டா எடுப்பாங்களா என்னன்னு இந்த 5 வருஷத்துக்கு கேரண்டி கிடையாது. தாய்மாமன் திட்டம்லாம் சொன்னாங்களா மேடம்? அதெல்லாம் கண்டிப்பா நிறைவேறுமா? வாய்ப்பு இருக்கான்னு. வாய்ப்பு இருக்கான்னு எப்படி சார் வாய்ப்பு இருக்கு? கஜானாவே சுரண்டி கிடக்குங்கிறாங்க. எங்க இருந்து வாய்ப்பு இருக்கு? அப்ப விஜய் சம்பாதிச்ச காசை வச்சு செய்யறாங்களா? இதுல வந்து 2500 ரூபா மாசம் மகளிர் கொடுக்குறாங்க. 1000 ரூபா குடுக்கறதுக்கே வருமானம் பத்தலைங்கிறாங்க தமிழ்நாட்டுல. 2500 ரூபா எங்க இருந்து கொடுப்பாங்க? அப்புறம் தாய்மாமன் திட்டம் வந்திருக்கு. தாய்மாமன் திட்டத்துக்கு இப்ப வருஷத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு சொன்னா ஒரு 10,000 குழந்தைங்க பிறக்குதுன்னு வச்சுங்க. அவங்களுக்கு எங்க இருந்து கொடுப்பாங்க? அப்ப கல்யாணம் சீரு ஒரு 10,000 குழந்தைங்க மகளிருக்கு கல்யாணம் பண்ணுவாங்களா? அப்ப அதெல்லாம் எங்க இருந்து கொடுப்பாங்க? கஜானோட காசு எங்க இருந்து கொடுப்பாங்க? 2500 ரூபா கொடுக்கும்ல. அப்ப அதெல்லாம் எப்படி செய்வாங்க? அதெல்லாம் செய்ய வேணாம். மகளிருக்கு வந்து சின்ன பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு வேணும். இதே ஆட்சி தொடரலாமா இல்ல மாறலாம்னு நினைக்கிறீங்களா? அது வந்து கேரண்டி கிடையாது சார். கேரண்டி கிடையாது. இப்ப எப்படி சொல்ல முடியும்? இப்ப நான் சொல்ல முடியும். இந்த 5 வருஷம் இவர் தான் கண்டிப்பா ஆட்சி செய்யணும். இந்த 5 வருஷம் இவர் தான் செய்யணும். இதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து அடுத்தது முடிவு எடுப்போம். இது கரெக்டா நடந்தா முடிவு எடுப்போம். வாக்குறுதி கொடுக்கும் பொழுது அவங்க வந்து ஜெயிக்கணுங்கிற நோக்கம்தான் வந்து கஜானாவோட பணம் இருக்கா, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க யோசிக்கல. ஜெயிக்கணும் ஒரே வார்த்தை அவங்களுக்கு, அவ்வளவுதான். அதனால பல வாக்குறுதியை அதிகமாக கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்களால கஜானாவில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அதனால அவங்க செய்ய முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களாலே ஒன்றும் என்ன பண்றதுன்னு அவங்களுக்கே தெரியல. அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கு. நாங்க வந்த முதல்ல எங்களோட முக்கிய இது வந்து பெண்களுக்கு தான் பாதுகாப்பு சொன்னாங்க இல்லையா? பெண்கள் பாதுகாப்பு. பெண்கள் பாதுகாப்புங்கிறது வந்து கிராமங்கள்ல பாதுகாப்பு இருக்கு. ஆனா நகரங்கள்ல பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறதுனால அப்பப்போ நம்ம டிவியில பேப்பர்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாலியல் தொல்லை இதெல்லாம் வந்து அது யாருன்னு சொன்னா இதே ஆளுங்கட்சியில உள்ளவங்க தான் செய்யறாங்க அப்படிங்கறது மாதிரி தகவல் வருது. ஆனா கிராமத்தை பொறுத்த அளவுக்கு நாங்க பாதுகாப்பா இருக்கோம். இப்ப பெண்கள் பாதுகாப்பா இருக்கு. குருவ சாகுபடிங்கிறது வந்து இப்ப வேற கட்சியில வந்து நம்ம இத்தனை வருஷமா இருந்ததுக்கு ஏதோ அவங்கள்ட்ட பேசி அதை பண்ணி இதை பண்ணி தண்ணி நேரம் வந்து வந்திருக்கும் எப்போதுமே. ஆனா இவங்க வந்து அதை பத்தி பேசவே இல்லை. அதனால இந்த குருவை சாகுபடி வந்து டெல்டா பகுதியில் இல்லாமல் போயிட்டு விவசாயிகளுக்கு எந்த விதமான பலனும் கிடையாது. செய்யல, கஷ்டம் தான் பட்டுக்கிட்டு இருக்காங்க. சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற முடியல அவங்களால. அவங்கள கொச்சிக்க முடியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். பாக்கி எல்லாமும் ஒன்றுமே செய்யலை. அவங்க வந்து மக்களுக்கு ஒன்றும் சௌகரியம் செய்யலை. வேலை தராதுன்னு சொல்லி ஏமாத்திருக்காங்க, ஏமாந்து போட்டாங்க. இப்போதான் ஜனங்க சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்க சில பேர் நிறைய உணர்றாங்க. நான் ஏமாந்து ஓட்டு போட்டுட்டேன் அப்படின்னு எனக்கு உள்ள கூட்டாளியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிறைய ஊழல் நிறைய நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி தண்ணி 2 வருஷமா பைப்பு போட்டு கொடுத்தாங்க. 2 வருஷமா தண்ணி வரல. நாங்கள் அங்கங்கேயும் போய் நாங்கள் தண்ணி தூக்குறோம். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். இந்த மாதிரி தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லி நாங்கள் காசு வாங்கியிருக்கோம். விவசாயத்துக்கு தள்ளுபடி எங்களுக்கு பண்ணணும். விவசாயம் இந்த வருஷம் குருவை கிடையாது. தண்ணி வரல, சம்பளம் அது எப்போ வருதுன்னு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு விவசாய கடன் தள்ளுபடி பண்ணணும். தண்ணி வசதி எங்களுக்கு பைப்பு வீட்டு போட்டு தண்ணி வரணும். நாங்கள் தண்ணியெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் குடத்தை வீட்டு போகிறோம். பிள்ளையெல்லாம் வச்சுக்கிட்டு எங்களுக்கு தண்ணி வசதி செஞ்சு கொடுங்க, தள்ளுபடி பண்ணுங்க. எங்களுக்கு 2500 தரேன்னு சொன்னாங்க. நாங்கள் விசுக்கு தான் ஓடு போட்டோம். 1000 ரூபா தான் அனுப்பியிருக்காங்க. எங்களுக்கு போட்டு விட்றாங்க. இன்னும் 1500 எங்களுக்கு சேர்த்து 2500 கொடுக்க சொல்லுங்கள்.